இந்த காணொலியில் வரும் அனைத்தும் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமே, யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் தயாரிக்கப்பட்டதா இல்ல. அப்படி யாரோட மனதாவது புண்பட்டு இருந்துச்சு அப்படின்னா, எல்லாரும் இந்த வைரவன் படத்தை பத்தி ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த படம் எவ்வளவு நல்ல படம் தெரியுமா? அவரு கண்ணப்பாரியா, அவரு நடையப்பாரியா, ஐயோ அவரு கொடுக்கிற போசப்பாரியா. இந்த படத்தை பத்தி பெருசா இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நம்ம வீடியோ போக போக பாத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வைரவன் ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுருவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த சப்ஸ்கிரைப் என்ற குடும்பத்துல எல்லாம் வந்தாச்சுன்னு சொல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போட்டு வர பாமாரு போட்டு வர போட்டு. படம் ஆரம்பிக்கும் போதே மங்களகரமா படத்தோட டைட்டில போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. வைரவன் he is not a man. அப்போ உமனா ஜோக் இல்லையா? படம் ஆரம்பிச்சதும் நடுராத்திரி ரோட்ல ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருந்தவன் என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு நடு ரோட்லயே கையை விரிச்சு காலாகட்டி நின்னுட்டான். இவன் என்ன காட்டெருமை கக்கூஸ் போற மாதிரி நிக்கிறான். அப்படியே அவர் நடு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறப்ப காருக்காரன் ஒருத்தன் குறுக்க வந்துடுறான். எப்படி அவரு நடந்து போயிட்டு இருக்கிறப்ப காருக்காரன் குறுக்க வந்துடுறான். ஆமா ஏய் விட்டு தூக்குடா இவனை. ஐயா வண்டி நவரலைங்க ஐயா. வண்டியை நொறுக்கி உருட்டி விட்டுட்டு மறுபடியும் கோயம்பேடு மார்க்கெட்டு பக்கம் ஒரு வாக்க போடுறாரு. என்ன மாதிரி உடம்பு வேணுமா, முட்டை சாப்பிடு. இப்ப நான் எப்படி சாப்பிட்றேன்னு மட்டும் படுறா. இவரு பாட்டுக்கு ஒரு குண்டாவை எடுத்து வச்சு முட்டையை உடைச்சு ஊத்திட்டு இருக்காரு. டே காசு தந்துட்டு முட்டையில கைவிடா கம்மநாட்டின்னு கேட்டதுக்கு முட்டாட்டையவே தூக்கி அடிச்சிடுறாரு. ஒரு அட்டை முட்டைய உடைச்சு கலக்கி கல்பு அடிச்சுட்டு அந்த இடத்துலயே மூட்டையை தூக்கி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. பாவம் அவர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப பக்கத்துல ஒரு ஆட்டோக்காரன் நின்னு பொண்டாட்டிங்க பேசுற மாதிரி வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கிறான். மூட்டையை தூக்கி முட்டைக்காரன் மேல போட்டு ஆட்டோவை கமுத்தி விட்டுறாரு. மறுபடியும் இவரு கையை விரிச்சு காலா கட்டி உக்காந்துட்டாரு. இருமா ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். நீ உண்மையிலேயே மூடு மெயின்டைன் பண்றியா இல்ல வேஸ்ட்ல ஆய் போயிட்டு மூவ் பண்ண முடியாம முழிக்கிறியா? இப்போ இவரோட ஃபைட்டிங் ஸ்கில்ல நீங்க பாப்பீங்க. தூக்கி அடிச்சிரும் பாத்து. என்ன அடிச்சியா? இவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் எபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, இவரை அருவாளால வெட்ட முடியாது, சூரியால குத்த முடியாது. ஏன் இவரை அடிச்சமா அவருக்கு ஒரு பொட்டு வலி கூட இருக்காது. வைரம் மஞ்ச கட்டங்கிறதுனாலதான் தம்பி வைரவன் பேர் வச்சிருக்காங்க. போலீஸ் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு வைசிட்டில வண்டி ஆட்டையை போட்டு போற மாதிரி போயிட்டு இருக்காரு. ஃபன்னி மேக்னெட் வேற போட்டிருக்காரு போல, பொண்ணெல்லாம் தூக்கிட்டு போறாரு. ஐயோ ஃபன்னி மேக்னெட் போட்டா பொண்ணெல்லாம் தானா வருண்டா, இவன் கடத்திட்டு போறான். இப்ப வைரவனை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இல்ல இவ்வளவு நேரம் அவனை பத்தி நான் பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்கை போட்டு போலீஸ் எல்லாம் உட்காந்து வைரவனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு டாக்டர் உட்கார வச்சு அவர்கிட்ட என்ன ஏதுன்ற விவரத்தெல்லாம் கேக்குறாங்க. 60% ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ், 40% ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் இருக்கிறவங்க தான் ஆம்பளைங்க. 100% ஆண்ட்ரோஜன் ஒருத்தன் உடம்புல இருந்தா அவனுக்கு காமம், வக்ரம், வல்மை தவிர வேற எதுவும் இருக்காது. ஆனா அவன் தான் முழுமையான மனுஷன். அவன் தான் முழுமையான மனுஷன்னா நாமளா என்ன ஹாஃப் பிரீட்ஸா? அப்படி இப்படின்னு போலீஸ் எல்லாம் பேசி முடிச்ச வேட்டி வைரவனை சுட்டு பிடிக்க உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறானுங்க. கட் பண்ணா பாட்டு. இந்த பாட்டு ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குது. பாட்டெல்லாம் முடிச்சிட்டு கேம்ப் ஃபயர்ல உட்காந்து கேனத்தனமா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் இந்த காலேஜோட ட்ரீம் கேர்ளை கூப்பிட்டு பேச சொல்றாங்க. யார் இது? சொல்லு. ட்ரீம் கேர்ள் இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்ட் அப் பண்ண. அந்த புள்ளைய கூப்பிட்டு நீ கட்டிக்க போறவன் எந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேக்குறான். எனக்காகவே அவன் வாழணும், அவனுக்காகவே நான் வாழணும். அவன் எப்ப என்னை விட்டு பிரியறானோ அந்த நிமிஷமே நானும் போயிடுவேன். இவ அப்படி என்ன சொல்லிட்டான்ற இப்படி கத்துறாங்க. சரி அதை விடுங்க. அப்புறம் இவர் தான் சைக்காட்டிஸ்ட். இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சைக்காட்டிஸ்ட சன் டிவில பேட்டி கொடுக்கறதுக்காக கூப்பிடுறாங்க. அங்க போன இவரு வைரவன் ஒரு பேஷண்ட்டுங்க, அவரை என்கிட்ட விடுங்க, நான் அவரை சரி பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறாரு. வைரவன் மேல இருக்கிற ஷூட்டிங் ஆர்டர் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணுங்க, எனக்கு ஒரு 20 நாள் டைம் கொடுங்க, நான் அந்த வைரவனை குணப்படுத்தி காட்டுறேங்கிறாரு.
சிஎம்ஓ ஓகே டன், உனக்கு ஒரு 20 நாள் டைம் போ அப்படின்றாங்க. டாக்டர் இன்வெஸ்டிகேஷன் நான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சேன். வைரவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பாலடைஞ்ச பங்களாவை செலக்ட் பண்ணி அங்க போய் தேடி பாக்குறாங்க. அந்த பங்களாவை எப்படி செலக்ட் பண்ணாங்க? அட எப்படியோ செலக்ட் பண்ணாங்க, கதையை கேள்றா. அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா அடியில நெருப்ப பத்த வச்சு விட்டு குச்சி மேல ஏறி உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு வைரவன். இனிமே நீ ரெடிமேடு தகுதிக்கு மீறி பேசாத. இப்படி வா, முருவலா 2 தோசை போட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வர. வைரவன் அந்த பங்களால தான் இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகிற வரைக்கும் வைரவன் வெளியவே வரக்கூடாது. அவனுக்கு மொத்தம் 5 விஷயம் தான் முக்கியம். சோறு, சரக்கு, உடற்பயிற்சி, கொலை, பொண்ணு. பொண்ணு வேணும். அவன் கொலை பண்றதை தடுக்கிறது ரொம்ப ஈஸி. யாராவது அவன் கண்ணுல பட்டாதானே கொலை பண்ணுவான். படலனா சோறு சரக்குலாம் அவனுக்கு நம்ம ரெடி பண்ணி தந்துடலாம், அவனே எக்ஸசைஸும் பண்ணிக்குவான். அப்ப சார் இந்த பொண்ணு நான் மாமா இல்ல தாய் மாமனா? அந்த மாமா அந்த நம்ம வைரவன் அன்றாட வேலைகளை ஆரம்பிக்கும் போது அறக்க பறக்க ஒரு சிரிக்கி வந்து என்ன காப்பாத்துங்க, என்ன யாரோ கெடுக்க வராங்க, என்ன காப்பாத்துங்கன்னு வரா. கவலைப்படாதம்மா, கெடுக்கிறவன்ட்டு காப்பாத்தி நான் உன்னை கெடுத்துறேன். டாக்டர், நான் இங்க வைரவன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன், இனி என் வேலையை மட்டும் பாருங்க. ஓ, இது டாக்டர் அனுப்புன கால்களா? நம்ம வைரவன் சார் மெடிடேஷன்ல மெய்மறந்து கிடக்க இந்த புள்ள எந்திரிச்சு வந்து ஏதேதோ பண்ணி பாக்குது. கம்முனட்டி காதை வந்து கடிக்கிறா. அந்தாண்ட போய் விழுந்து போயிட்டாலே ஊரை விட்டே ஓடிடுவான்னு பார்த்தா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறா. ஐயோ, இந்த கருமத்தை நீங்க கொஞ்சம் பாருங்க. டேய், என்னடா இது? வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. பாட்டு முடியறப்ப ஹீரோயின் வைரவனை கட்டி பிடிக்க கட்டிலோட கிளம்பிடுறான் வைரவன். போனவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கடா. அப்புறம் இந்த பிள்ளைய கையெடுத்துக்கிட்டு நம்ம சைக்காட்ரிஸ்ட கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட்டை பாக்குது. நாம இங்கிருந்து கிளம்பிட்டா இந்த காட்டு மிராண்டி பையன் இந்த பிள்ளையை சரியா பாத்துக்க மாட்டான். அதனால நாம இங்கிருந்து இந்த பிள்ளையை பாத்துக்குவோம். ஓ, அப்படியா விஷயம்? அப்படியே ட்ரீட்மெண்ட்ன்ற பேர்ல எல்லாரும் கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் இந்த கால்கள் வைரவனை காமத்தோட பார்க்க ஒருத்த மயக்க ஊசியை போட்டு வைரவனை சுட்டுறான். அவன் உடம்புலதான் கத்தியே இறங்காத, ஊசி எப்படி இறங்குச்சு? உருட்டு உன் இஷ்ட புனைக்கு உருட்டு. வைரவனை மயக்கமடைய வச்சு படுக்க வச்சு அந்நியன் படம் ஆசர் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. எதுக்கு அவங்க எல்லாத்தையும் பலாத்காரம் பண்ற? எதுக்கு அவங்க எல்லாத்தையும் கொல்ற? ஐயோ சாரிங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பாங்க. அப்படிதான் பண்ணுவேன். அப்புறம் நம்ம வைரவனுக்கு கேவலமான ஒரு அம்மா சென்டிமெண்ட் பிளாஷ்பேக். அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அதெல்லாம் அம்மா சென்டிமெண்ட் வச்சிருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. அந்த பிளாஷ்பேக்ல ஒரு பாட்டு வரும் பாருங்க. ஐயோ சாமி, அந்த கேவலமான கதையை கேட்டுட்டும் கண்ணீர் விட்டு கதறாங்க நம்ம ஹீரோயின். இதுக்கப்புறம் தான் வைரவனோட வாயிலிருந்து வார்த்தைகளே வரும். எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் இந்த கேள்வியை கேளுங்க. ஹீரோ பாதி படம் வரைக்கும் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. ஆனா படத்துல இருக்கிற எல்லாருமே ஹீரோவை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க. அது என்ன படம் அப்படின்னு சொல்லி கேளுங்க. எல்லாரும் விக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க இல்ல வைரவன் அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் வைரவன் கிட்ட வைரவனுக்கு ட்ரைனிங் கொடுத்த இடம் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓ, கேரளமோ? கேரளத்தில் உண்டு அகரம்பள்ளியோ? டாக்டர், அவனுக்கு இன்னும் கொஞ்சம் அனஸ்தீஷியா கொடுத்து அவங்கிட்ட இருந்து உண்மையெல்லாம் கக்கிரலாம். நோ, இவனுக்கு இதுக்கு மேலே அனஸ்தீஷியா கொடுத்தா என்ன ப்ராப்ளம் வரும் எனக்கே தெரியாது. இவனுக்கு மயக்க மருந்து கொடுங்க. அனஸ்தீஷியாவே மயக்க மருந்து தாண்டா மடையா. இந்த டாக்டர் அப்புறம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரு எல்லாரும் கிளம்பி கேரளாக்கு போறாங்க. அங்க போய் அந்த வாத்தியார்கிட்ட வைரவன் பேரை சொன்னதும் வையின்னு வையிறான். அந்த வைரவனை என்கிட்ட கொண்டு வாங்க, அவனை காலால நசுக்கி வாயால வாந்தி வர வைக்கிறேன். வாத்தியாரே, அவன் என் பேஷண்ட், அவனெல்லாம் கொலை பண்ண விட மாட்டேன். இவங்க எதுக்காக கேரளா போனாங்க, எதுக்காக திரும்பி வந்தாங்கன்னே தெரியாது. அங்க போய் இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்காது. இவங்க கேரளாக்கு போயிட்டு வரதுக்குள்ள அனஸ்தீஷியா தீந்து போயிருது. வைரவன் முழிச்சதும் அவன் காட்டுத்தனமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் பண்றத கொஞ்சம் பாருங்க. என்னாச்சு செல்லம்? என்னாச்சு என் பைல்வானுக்கு? என்னாச்சு? டேய், கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இந்த ஹீரோயின் பண்றதெல்லாம் பார்த்தாதான் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காவே இருக்கும். ஓ, முதுகு நல்லா அகண்டு விரிஞ்சு கிடக்குது, அதில் நான் ஸ்கிப்பிங் பண்ணிட்டுமான்னு கேக்குது ஹீரோயின். என் தரையிலலாம் ஸ்கிப்பிங் பண்ணா உங்களுக்கு ஸ்கிப்பிங் பண்ண மாதிரி இருக்காதா? ஏன்டா இப்படி எக்ஸசைஸ் பண்றவன்ட்ட போய் இப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? முதுகுல ஸ்கிப்பிங் ஆடினாங்க பரவாயில்ல, நெஞ்சு மேலேயும் ஸ்கிப்பிங் ஆடுறாங்க. இப்ப இவன் என் முதுகு மேல ஸ்கிப்பிங் பண்ணிட்டு இருக்கா. நான் அப்படியே திரும்பினா அவளோட ஃபேஸை பார்த்துருவேன். அவன் ஃபேஸ பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் டேஷ பாத்துட்டீங்க. இதுல ஹீரோயின் வலிக்கு வைரவன் மேலேயே விழுந்துடுறாங்க. அது என்ன பாறை மேல பூவு? புரியல.
ஓ சார் மெட்டாஃபர். ஸ்மார்ட் பாய். அதுக்கப்புறம் ஒரு சில போலீஸ்காரங்களாம் அட்டாக் பண்றாங்க வைரவனை. அந்த இடத்துல வைரவன் வழக்கம் போல எல்லாத்தையும் முடிச்சு கட்ட அதுல ஒருத்த மட்டும் வைரவனை சுட பாக்குறான். வைரவனை காப்பாத்த கால்கள் வந்து காலமாயிருது. இங்க ஒருத்தி குத்துயிரும் கொலையுருமா கிடக்குறா, அங்க ஒருத்தன் கூலா உட்காந்து சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்கான். வேற யாரு? நான் தான். இந்த புள்ள சாகரப்பையாவது சுமங்கலியா சாப்பிட்டும் தாலியை கட்டுறா வைரவான்னு கேட்க, ஒரு நிமிஷம் அவதான் கல்யாணமே பண்ணிக்கல, அப்புறம் என்ன சுமங்கலியா அமங்கலியெல்லாம்? கல்யாணம் தானே பண்ணல, மேட்டர் பண்ணல. சரி தாலியை கட்டுறான்னு எடுத்து கொடுக்க, நான் இவளுக்கு தாலியை கட்ட மாட்டேன், உனக்கு தான் தாலியை கட்டுவேன்னு ஹீரோயினை காட்டுறான். இந்த போலீஸ்காரங்கெல்லாம் சுட்டு தள்ளனதுனால வைரவனுக்கு ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஆனா நம்ம வைரவன் ஹீரோயினோட பாட்டு பாட போயிட்டான். இப்ப இந்த உலகத்திலேயே நீங்க கேவலமான ஒரு பாட்டை கேட்க போறீங்க. இல்ல நான் போடுவேன், யாம் பெற்ற இன்பம் வையகமும் பெறணும் இல்லையா? திடீர்னு படத்துக்குள்ள ஒரு பரபரப்பு. படத்துக்குள்ள மட்டும்தான், நமக்கு அந்த பரபரப்பு ஃபீல் ஆகாது. சிஎம்மோட பொண்ணை யாரோ கடத்திட்டாங்களாம், ஏதோ தீவிரவாதியில ரிலீஸ் பண்ணாதான் விடுவாங்களாம். சிஎம்மோட பொண்ணு மட்டும் இல்லாம கூட ஒரு 10-15 பொண்ணுங்களையும் சேர்த்து கடத்திக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வைரவன்ட்ட வந்து, இங்க பாருடா அம்மா, சிஎம்மோட குழந்தைய ஒரு கம்னாட்டி கடத்தி வச்சிருக்கான், அந்த குழந்தைங்கள்லாம் நீ காப்பாத்துவியா? காப்பாத்துனா கட்டிக்கிருவியா? கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன். உடனே நம்ம வைரவன் குசியாயி எல்லாத்தையும் போய் அடிக்க ஆரம்பிச்சிடறான். அடிச்சு எல்லா குழந்தைகளையும் காப்பாத்திட்டு வந்தவன், இந்த குழந்தைங்கள்லாம் காப்பாத்தினா அவன் என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னா, என்ன கட்டிக்க சொல்லுங்கன்னு கேக்குறான் எல்லார்கிட்டயும் போய். எல்லாரும் இப்ப நம்ம ஹீரோயின் பக்கம் கேமராவை திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இருங்க நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். என்னடி சொல்ற? என்னடி சொல்ற? வைரவனும் ஹீரோயினும் சேர போற அந்த நேரத்துல பின்னாடி இருந்து ஏதோ ஒரு ராஸ்கல் சுட்டு போடுறாங்க வைரவனை. அந்த ஆம்பளை பட்டாம்பூச்சி செத்து போச்சு. அப்படியே படத்தை முடிச்சிடுறாங்க. இதுக்கு ஷூ மூடிக்கிட்டு முன்னே ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்திருந்தா இந்த டாக்டர் போய் அவனை காப்பாத்துற நின்றுப்பானா, இந்த புள்ள அவனை லவ் பண்ணிருக்குமா, இந்த இளவெடுத்த படம் தான் வந்திருக்குமா, இல்ல நான் தான் ரோஸ்ட போட்டிருப்பேனா? எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். ஓகே, உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பை பாய்.